ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் இப்போ கேன்வாஸில் எப்படி சுடிதார் ப்ளவுஸுக்கெலாம் நெக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நெக்கோட அளவு, என்னோடய நெக்கோட அளவு 2.25. இப்போ கேன்வாஸுக்கு எடுக்கும் பொழுது ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம். எப்போவுமே கேன்வாஸில் இது போல் நெக்கு கட் பண்ணும் பொழுது ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் இந்த நெக்கோட அகலத்தில். இப்போ நெக்கோட டீப்பு, என்னோட நெக்கோட டீப்பு 6 இன்ச். இப்போ இதே அகலம்தான் 2.25 + 1/4 இன்ச்சு 3 இன்ச்சு, டோட்டலாக 3 இன்ச்சுக்கு இந்த அகலம் எடுத்துக்கிறேன். இப்போ இதை பாக்ஸு போல் இது மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இதில் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு நெக்லைன் வரைகிறோம். நமக்கு அகலமாக வேணும்னா அகலமாக போட்டுக்கலாம், இல்லை குறுகலாக வேணும் அப்படின்னாலும் குறுகலாக நெக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஒரு ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இந்த அவுட்டரில் 1 இன்ச், இந்த ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சிருக்கோம்ல அதில் 1 இன்ச், ஒரு இன்ச்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே இந்த டாட் எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். வரைஞ்சிட்டு இந்த மேலே டாப்பில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதுதான் நமக்கு தேவையான கேன்வாஸ். இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இப்போ இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது பேசிக்காக உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருந்தால் அதை எடுத்துகிட்டு இப்போ தான் நம்ம நெக் லைனை கட் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட நெக் லைன். இப்போ இது மாதிரி ஒரு கிளாத்தில், லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அயன் பண்ணியாச்சு. இந்த லைனிங் கிளாத்தோட கேன்வாஸை அயன் பண்ணியாச்சு. ஒரு ஷைனிங்கான ஒரு பக்கம் இருக்கும் இந்த கேன்வாஸில், அது கிளாத்தில் படுற மாதிரி அயன் பண்ணிட்டிங்கன்னா இப்படி ஒட்டிக்கும். இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 1/2 இன்ச்சு எதுக்காகனா, இந்த நெக்கோட அகலம் கூடுதலாகவோ இல்லை குறைச்சோ வந்துடக்கூடாது. நமக்கு தேவையான அந்த 2.25 அகலத்துக்கு வரணும். அதுக்காக தான் இந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இதை கட் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டாலே போதும் இந்த கேன்வாஸு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அது போதும்.
இப்போ இதை வச்சு தைக்க போகிறோம். இப்போ கார்னரில் இப்படி மடக்கி மடக்கி விட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காகவே மடங்கிக்கணும். இது எவ்வளோ சுருங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது உள்ளுக்குள்ளே இன்சைடு போகிறது தான், அதனால் அது தேவையில்லை. எப்படி இருந்தாலும் ஓகே. இது கேன்வாஸை ப்ரெஸ் பண்ணி இப்படி ஃபேப்ரிக்கை நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணாலே இப்படி வந்துடும். இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இதில் ஒரு சென்டர் நாச்சு போட்டுக்கிறோம். அப்போ தான் இதுதான் நெக்லைனோட சென்டர் நாச்சு, ஒரு சைடாக போகாமல் இருக்கிறதுக்காக இந்த சென்டர் நாச்சு போட்டுக்கிறோம். இப்போ நம்மளோட ப்ளவுஸ் துணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் இந்த கேன்வாஸ் வச்சு தைச்சாச்சு, அதுக்கு சென்ட்ரு நாச்சும் போட்டாச்சு. ஓகேயா? இப்போ இதுதான் நம்மளோட மெயின் கிளாத்து, இது லைனிங் கிளாத். இப்போ இதில் தான் வச்சு நம்ம நெக்லைன் வச்சு தைக்க போகிறோம். இப்போ இதுலேயும் ஒரு சென்டர் நாச்சு போட்டுக்கலாம். இப்போ இதோட சென்டர் நாச்சும் சேமாக வச்சுட்டு இப்போ நம்ம பின்னை வச்சு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின்னை யூஸ் பண்ணுறோம். நம்ம தைக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம பின்னை போட்டுக்கிறோம். இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேன்வாஸ் ஓரமாக தைக்கிறோம். கேன்வாஸில் ஸ்டிச்சஸ் விழக்கூடாது, கேன்வாஸ் ஓரமாக இந்த தையல் விழணும். கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். இது இந்த கர்வ் வர நேரம் இப்படி கொஞ்சம் இப்படி ஆஃப் நீடில் வச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தைக்க தெரிஞ்சவங்க கடகடன்னு தைச்சிடலாம். இப்போ தான் தைக்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி பொறுமையாக கொஞ்சம் மிஷினையும் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக, இதுவும் எதுவுமே மூவ் ஆகக்கூடாது. பொறுமையாக தைச்சிங்கன்னா அப்படியே தைச்சிடலாம். இப்போ தைச்சிட்டு இப்போ பின்னெல்லாம் எடுத்துடுறோம். எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு துணியை விட்டுட்டு இப்போ கட் பண்ணுறோம். துணி ரொம்ப உள்ளே இல்லாத மாதிரி இருந்தால் தான் நம்ம நெக்லைன் திருப்புறப்ப ஈஸியாக நல்லா அந்த கர்வ் நம்ம என்ன கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு வரும். இந்த அளவுக்காக சொல்கிறேன். 1/2 இன்ச்சு கூட விடலாம், ஆனால் அது டேர்ன் பண்ணும்பொழுது ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு இருக்கும். அதுக்காக
நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இந்த அளவு பாருங்கள், இந்த அளவுக்கு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஆனால் 1/2 இன்ச்சை விட கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த நாச்சஸ் கட் பண்ணுறோம். ஸ்டிச்சஸை வந்து ஸ்டிச்சிங்கில் படாத அளவுக்கு நம்ம வந்து இப்படி கட் பண்ணி விடுறோம். தையலில் பட்டுச்சுன்னா ஓப்பன் ஆகிடும். அதனால் கவனமாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடுறீங்க. இது எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட இது புரியும். அதனால தான் இது 1 by 1 நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதில் ஒரு படிமான தையல் தைச்சிட்றேன். இந்த கேன்வாஸ் கிளாத் இருக்குது, லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி ஓரமாக தைச்சிட்றீங்க. தைச்சி இது எதுக்காக தைக்கிறோன்னா, இப்போ திருப்பினோன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி நீட்டாக வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு திருப்ப வேண்டியதில்லை. இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நெக்கு அழகாக வந்துடுச்சு. இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேயா? இப்போ இதை எப்போவுமே ஹெம்மிங் பண்ணுவாங்க. ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக இந்த லைனிங்கோட மட்டும் இதை அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ ஹெம்மிங் பண்ண வேண்டியதில் மெயின் கிளாத்லேயும் ஃப்ரண்ட் சைடு தெரியாது. ஓகேங்களா? இது ஒரு ஈஸி டிப்ஸ். இது இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த கார்னரில் லைனிங்கில் மட்டும் ஸ்டிச்சஸ் விழுற மாதிரி இதை அப்படியே என்ன ஷேப்பில், அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் தான் நம்ம கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம். இந்த இதெல்லாம் எந்த சைடும் துணி இல்லாமல் இப்படி ஸ்டிச் போட்டுடுறீங்க. இது இப்படி எடுத்து இந்த இது விட்டிங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து அந்த பக்கம் போயிடும். லைனிங் மட்டும் இந்த சைடு வச்சுட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இது இதோட அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஹெம்மிங் பண்ண வேண்டியதில் ஃப்ரண்ட் சைடும் ஒன்றும் தெரியாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது ஸ்டிச்சஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை போடாமையும் இருக்கலாம். ஒரு ஸ்டிச்சஸ் போட்டால் நீட்டாக அது படிஞ்சிடும். பாருங்கள், திருப்பல்லாமல் லைனிங் கிளாத்தும் இங்கே தெரியக்கூடாது, மெயின் கிளாத்தும் அந்த சைடு இன்சைட் போயிடக்கூடாது. அதுக்காக பொறுமையாக கேன்வாஸ் இருக்கிறதுனால இல்லை திக்காக இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நெக்லைன் பேக் சைடு அட்டாச் ஆகிடுச்சுது, ஃப்ரண்ட் சைடும் நீட்டாக இருக்கும். பாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்கள் டெய்லரிங் கோச்.